ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S21 FE ஸோ இந்த டிவைஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் இந்த டிவைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சார்ஜ் தர மாட்டாங்க. ஸோ இந்த டிவைஸ்னு மட்டும் கிடையாது, சாம்சங்கோட மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அதுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் டிவைஸில் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சார்ஜரும் தர கிடையாது. இந்த சாம்சங்கோட பாக்ஸ் நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் தென் சிம் எஜெக்டர் பின் மொபைல் அவ்வளோதான் இருக்கும். அந்த சார்ஜர் அடாப்டர் நமக்கு வந்து தர மாட்டாங்க. ஸோ அந்த சாம்சங்கோட சார்ஜர் அடாப்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்ல சேல் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 935 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சார்ஜர் வந்து அந்த கம்மி பிரைஸ்க்கு வாங்குறது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த சார்ஜிங் ஸ்பீட் வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரோ 935 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணி வாங்கினோம். சாம்சங் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு தனியாக வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் தனியாக வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சாம்சங்கோட ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி லாகின் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி கம்மி ப்ரைஸில் ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டூடெண்ட் ஆஃபர் யூஸ் பண்ணி நம்ம சாம்சங்கோட சார்ஜர் வந்து எப்படி கம்மி விலையில் வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் வந்து போயிருங்க. கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் லாகின் டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள், சாம்சங் ஸ்டூடெண்ட் ப்ளஸ். அதை கிளிக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம சாம்சங்கோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். மேலே நமக்கு வந்து பார்த்தா லாகின் பேஜ் வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்டோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணணும். ஸோ நம்ம நார்மல் இமெயில் ஐடி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா வந்து பார்த்தா இமெயில் ஐடி இருக்கான்னு வந்து பாருங்கள். அந்த இமெயில் ஐடி நமக்கு வந்து பார்த்தா காலேஜ்லேருந்தே தருவாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி இருக்கான்னு வந்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தா இந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நானே இதை வந்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்தால் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா .ac.in ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா முடியணும். இல்லை நமக்கு ஜஸ்ட் நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா @gmail.com அப்படி வந்து முடியக்கூடாது. ஸோ கடைசியாக வந்து பார்த்தா இன்ஸ்டியூட் நேம் அதுக்கப்புறம் .ac.in அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியணும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்து லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து போகும். அந்த இமெயில் ஐடி நம்ம என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து பார்த்து லாகின் வந்து ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் 25 வாட் ட்ராவல் அடாப்டர்னு டைப் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தா சாம்சங்கோட அந்த அடாப்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த சார்ஜர் செலக்ட் பண்ணி நம்ம கலர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரைஸ் வந்து மேலே வந்து காட்டணும். ஸோ நார்மலாக ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. ஃபஸ்ட் நம்ம ஆட் டு கார்ட் வந்து கொடுத்துடலாம். ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிட்டு உங்களுக்கு 935 ரூபா வந்து காட்டும். நீங்கள் அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சார்ஜர் வந்து கிளைம் பண்ணேன். ஸோ இது நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து கிடையாது. ஸோ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. சாம்சங்கோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்ம பே பண்ணிக்கலாம். சாம்சங் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் எனக்கு 4 to 5 டேஸில் எனக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கே வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பேக்கேஜில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ள சார்ஜர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் நமக்கு வந்து பார்த்தா சாம்சங் வந்து அந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த கவருக்குள்ளே வந்து இந்த பாக்ஸ் வந்து இருந்துச்சு. ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 25 வாட் ட்ராவல் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேக்கேஜிங். இதான் வந்துட்டு இந்த சாம்சங்கோட 25 வாட் ஸ்பீடி அடாப்டர் சார்ஜர். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்து ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு க்ளோசர் லுக். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் எழுதியிருக்காங்க. அது பக்கத்தில் டைப் சி போர்ட். ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாவ், நம்மளோட சாம்சங் S21 FE பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து பாக்ஸோட கொடுக்குற சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. ஓகே, இந்த கேபிள் தான் நமக்கு வந்து சாம்சங் தரப்புலேருந்து தர அஃபிஷியல் சார்ஜர் கேபிள். இது கேபிள் நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து சார்ஜர் வந்துட்டு சரி இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம் நினச்சேன். ஸோ இது வரைக்கும் இருக்கிற சார்ஜர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த சார்ஜர் நான் வாங்கவே இல்லை அப்படின்னு இந்த டேட்டா கேபிள் எனக்கு யூஸ்லாம் வந்துருக்கும். ஏன்னா நமக்கு இது வாங்கணும் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பேக் சைடில் வந்து டைப் சி போர்ட் இருக்கிற மாதிரி சார்ஜர் தான் வாங்கணும். அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். நமக்கு USB-A போர்ட் வந்துருக்கும். அதெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சார்ஜர் நம்ம கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்துருச்சு. ஓகே, ஓகே, ஸோ 25 வாட் ஸ்பீடி சார்ஜர். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம S21 FE வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணி எவ்வளோ % சார்ஜ் வந்து ஃபில் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த டிவைஸ் நமக்கு வந்து இப்போ 0% வந்துருக்கு. சார்ஜ் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தா இந்த சார்ஜர் அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த மொபைலில் வந்து இப்போ 100% ஃபில் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட மொபைலில் சார்ஜ் வந்து இப்போ 0% இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட 25 வாட்ஸ் ட்ராவல் அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்து 11 டிவைஸ் வச்சு நான் டைமர் வந்து ஆன் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் எனக்கு வந்து பார்த்தா 17% வந்து பார்த்தா ஏறி இருக்குது. தென் 12 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தா 19% ஏறி இருக்குது. தென் 16 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தா 27% வந்து ஏறி இருக்குது. இப்போ நமக்கு 13 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 13 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தா 50% சார்ஜ் வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தா 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 73% வந்து பார்த்தா சார்ஜ் வந்து ஏறி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 17 நிமிஷத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து ஏறிடுச்சு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு பெட்டராகவே இருக்குது. நமக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு. 1 மணி நேரம் 17 நிமிஷத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட 33 வாட் சார்ஜர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதை நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட வந்து ஆச்சு. ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட 33 வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துச்சு 1 மணி நேரம் 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அப்படி இந்த கிராஃப் வந்து பாருங்கள், நமக்கு சாம்சங்கோட அஃபீஷியல் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் 17 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து பார்த்தா 100% சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு. அஃபீஷியல் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது 20 to 25 மினிட்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தா சாம்சங் டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வாங்குறதுக்கு பதிலாக சாம்சங்கோட அஃபீஷியல் சார்ஜர் வந்து செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பட் ப்ரைஸிங் வந்து பார்த்தா உண்மையுமே ரொம்ப அதிகம். 1300 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசானில் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு சில டைம் சேல் டைம்லாம் நமக்கு வந்து பார்த்தா 1000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 935 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல ப்ரைஸ் இந்த சார்ஜருக்கு. ஓகே ஸோ கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.